நம்ம லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா காக்கிநாடா இட்லி காரப்பொடி. அது செய்ய தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, ஜீரகம், உப்பு, மல்லி விதை, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல். இது காக்கிநாடா இட்லி காரப்பொடி செய்ய தேவையான பொருட்கள். நம்ம அடுப்பில் போகும்போது ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதும். மிளகாய் வத்தலை ஃபஸ்ட் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு. இந்த இது பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல் போடுறோம், அதே நேரத்தில் அதிகமாக பூண்டு சேர்க்கும். அதனால் நல்லா காரமாக இருக்கும். மிளகாய் வத்தல் காஞ்சிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் உளுந்தம்பருப்பு. அந்த உளுந்தம்பருப்பை நல்லா ரெட் கலராக வர்ற அளவுக்கு நம்ம பொன்னரமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அது செவந்து கொடுக்கும் பருப்பு. அதுதான் பக்குவம். கலர் நல்லா பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஏன்னா நம்ம வறுக்கிறது தான் பக்குவம் கரெக்டாக. எனக்கு எல்லாத்தையுமே வறுத்து போடுறப்ப அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் பொடி. நம்ம வறுக்கிறது கொஞ்சம் ஆயில் ஊற்றினாலே போதும். ரொம்ப இல்லை. இந்த சட்டியில் அந்த பொருள் போடுறப்ப அதில் கொஞ்சம் பட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு. இது பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் கடலைப்பருப்பு. உளுந்த பருப்பு கொஞ்சம் கம்மி. இது அப்படியே நம்ம பொரிச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப அதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இது பக்குவம். இதுக்கு மேலே விடக்கூடாது. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் அந்த ஒவ்வொன்றும் வறுக்கிறதா இருக்குது. ரொம்ப நம்ம கருக விட்டுறக்கூடாது. அதை நம்ம கிளியராக அந்த பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம சட்டியை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி விதை, மல்லி போடுறோம். அப்படியே வறுத்துக்கலாம். மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே அதனால் நம்மளுக்கு அந்த ரோஸ்ட் ஆறப்ப தெரியும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அதை பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து சீரகம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போதும். ஒரு இதுக்கு அந்த இதில் அந்த சட்டியில் கொஞ்சம் இது ஒட்டாமல் இருக்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் ஆயில் பசையோடு இருக்கிறப்ப அது கொஞ்சம் நம்ம வதக்கிறப்ப சீக்கிரம் இதாகாது. இந்த ஜீரகம் அப்படியே பொரியும். அப்போ நம்மளுக்கு அது ஒரு பக்குவம். இப்போ நம்ம அதை இது பொரிஞ்சோன்னா கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான் பக்குவமாக கரெக்டாக. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது.
ஓரளவுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எதுக்கு நம்ம எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். இது 4 படை. இப்போ இது அளவு கம்மி. நம்ம அதிகமாக செஞ்சு வச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு கூட அடிக்கடி நம்ம இட்லி தோசை நம்ம வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கனால சட்னி அதுக்கு தேவையான ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இது பொடின்னா டக்குன்னு தோசைக்கோ இட்லிக்கோ பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம். குட்டி இட்லி பாருங்களேன், அந்த சின்ன இட்லி கூட அந்த இட்லி பொடி இட்லி கூட செஞ்சு கொடுப்போம் அந்த பொடியை போட்டு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு பூண்டு. பிள்ளைய பொடி இட்லினா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த பொடி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு சுடுசாதத்தில் கூட போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். காரமாக இருக்கிறதுனால சாப்பாட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். பூண்டை வந்து பார்த்திங்கன்னா தொலியோடு தான் இருக்கணும். தொலியோடு இருக்கிறது தான் நல்லது. நம்ம பூண்டை உரித்து போடாமல் தொலியோடு நம்ம போட்டு இப்போ வதக்கிறோம். அப்படியே நம்ம அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை அதிகமாகவே இருக்கணும். நம்ம உளுந்து எடுக்கணும். அதுக்கு அதே மாதிரி 2 படங்குக்கு மேலே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை அதிகமாக நம்ம சேர்க்கறனால ஒன்றும் இல்லை, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ 1 பங்குனா 2 பங்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 2 பங்கு 3 பங்கு அளவுக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொட்டுக்கடலை அப்படியே இல்லை கொஞ்சம் ரோஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பொட்டுக்கெல்லாம் வறுபட்டுருச்சு. அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா ஹீட் ஓவர்னால அமர்த்தியாச்சு. மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம். போதும், ஹீட் இருந்தாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி அடுத்து நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா அதுவும் எடுத்து அதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செஞ்சோம்னா பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் போடுறப்ப நல்லா மணமாக இருக்கும். அது அப்படியே பொரியட்டும். அது பாருங்களேன், பொரிஞ்சு வரப்போ கலர் சேஞ்ச் ஆகும். அது பொரிஞ்சோன்னா வெள்ளையாக வந்துட்டாலே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் இது நல்லா காய்ச்சல காய வச்சுருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஈரப்பசம் இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் போயிடணும். அப்படியே நம்ம போட்டு வடசட்டில் போட்டு அந்த ஹீட்டில் எடுக்கிறப்பயே அதில் இலையில ஈரத்தன்மை இருந்தாலும் அது அப்படியே இழுத்துக்கும். இப்போ கருவேப்பிலையை நல்லா பொரிச்சிடலாம். அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்கம் போதும். ரொம்ப ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் வரக்கூடாது. ஓரளவுக்கு இது பாருங்கள், அது ரோஸ்ட். இதே நல்லா அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா பவுடர் ஆகிடும். நம்ம கடையில் வாங்குகிற பொடிக்கும் வீட்டில் இருக்க பொடிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம உப்பு கூட என்ன செய்யணும், வறுத்துக்கணும். கல் உப்பு போட்டிருக்கேன். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு தேவையான அளவு கல் உப்பு நம்ம என்ன செய்ய சட்டியில் போட்டு அப்படியே அதையும் வறுத்துக்கலாம். நான் எல்லாம் வரப்போ தான் உப்பும் உங்களுக்கு வறுக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வறுத்துட்டோம். இப்போ அந்த உப்பை அப்படியே தனியாக இதில் மாற்றிக்கலாம், பிளேட்டில். இப்போ காக்கிநாடா இட்லி காரப்பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள். எல்லாம் வறுத்துடுது. இனி நம்ம அரைச்சிட்டு வர்றது தான். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். காக்கிநாடா கார இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இது வந்து ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பரபரன்னு இருக்கணும். இந்த பொடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.